இதுல நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு தலைவன், நான் நிக்கிற தொகுதியில என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த கான்பிடன்ட் இல்லாத 2 தொகுதியில பணம் கட்டுவான். விஜய் 2 தொகுதியில பணம் கட்டிருக்காரு. பெரம்பூர் நாளைக்கு திருச்சியில கட்டுறாரு. சரி, பெரம்பூர்ல என்ன கணக்கு? சிறுபான்மையர் ஓட்டு போடுவாங்களாம். சிறுபான்மையர் ஓட்டு, இது எவ்வளவு பெரிய சீப்பான கணக்கு. இப்ப மட்டும் எங்க இருந்து ஜோசப் விஜய் இருந்தாரு. மாற்றுனா எது மாற்று? இங்க இருந்து இதை மாற்று. சங்கீதாவிடம் இருந்து திரிஷாவை மாற்று. திரிஷாவிடம் இருந்து அங்கிட்டு மாற்று. பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு மாற்று. உலகத்திலே ஐடில பெத்த பிள்ளைக்கு பெத்த அப்பா அப்பா கடன் கொடுத்தன்னு சொல்ல ஒரே ஆளு வந்தாயா? இது வரைக்கும் நம்ம கூட ஒரு டாக்ஸ் ஃபைல் பண்ணலையா? ஏடிஎம்கிறனாலே தோக்குற சீட்டுகள் தான் இந்த 27. ஏடிஎம்கிறாலுமே தோத்தான் போவோம். அண்ணாமலை சொல்றாரு, எந்த சீட்டுமே ஜெயிக்காத சீட்டுகள் நான் எங்க இருந்து நிக்கிறது. இப்ப நான் நின்னா அது எனக்கு இமேஜ் பிரச்சனை. இதை விட கேவலப்படுத்த முடியாது. நான் நின்று தோத்தேன்னா டோட்டலா என் தலைமையிலான இமேஜே போயிடும் எனக்கு. ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி கொஞ்சம் கிளுகிளுப்பா இருந்துச்சு. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மாற்றங்கள்லாம் வந்துருக்கு சார். அண்ணாமலை இந்த தேர்தலில் நிற்பாரு அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அண்ணா பிஜேபி கொடுக்கப்பட்ட 27 தொகுதிகளுமே 27 தொகுதியுமே தோற்று போவார்கள். என்டிஏ அலைன்ஸ்ல ஏடிஎம்கே தான் சீட்டு பகிர்வு பண்ணது, சீட் ஷேரிங் பண்ணது. வேற எங்கேயும் சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக உள்ள தளி ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிஎம்மோட கோட்டை. அதில் போயிட்டு தளியில் போய் அமரபிரசாத் ரெட்டி நிற்க வச்சா ஜெயிப்பாரா? திருவண்ணாமலை ஏவாவேரோட கோட்டை, அதுல போய் அஸ்வத்தமன் நிக்க வச்சா ஜெயிப்பாரா? ஒரு தொகுதியா பாருங்க சார். அப்போ ஏடிஎம்கே பிளான் பண்ணி ஜெயிக்க கூடாது அப்படின்ற. ஆமா, ஜெயிக்கவே கூடாது. ஜெயிச்சா நீ ஏடா கூடமா என்கிட்ட ஷேரிங் கேப்ப, எம்பி கேப்ப, அது கேப்ப, இது கேப்ப, தொல்லை பண்ணுவேன். என்னை டாமினேட் பண்ணுவா. நீ மத்திய அரசு படிய வச்சு பிஜேபி படிய வச்சுட்டு ஏடிஎம்கே அதை மாற்று கருத்து இல்லை, ஒத்துக்கங்க. நம்மளால அதான் நெசம். ஆனா நான் படிச்சுட்டேன்டா. ஆனா நீ நினைச்சது இல்ல அளவுக்கு பழனிசாமி படுக்க மாட்டேன்டா. பாடுறா. இப்போ தொகுதி பிஜேபியோட அனுமதி இல்லாம கொடுத்துருப்பாங்களா? இதெல்லாம் எங்க சீட்டு, இதுக்கு மேல நிக்கிறதா இல்ல நிக்கலாம் போங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்க சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. வேணா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்லாட்டி நாங்களே நின்னுக்கிறோம் அப்படின்னு. ஏடிஎம்கிறனாலே தோக்குற சீட்டுகள் தான் இந்த 27. ஏடிஎம்கிறாலுமே தோத்தான் போவோம். அப்புறம் எப்படி ஜெயிக்கும்? அவினாசியில எல்முருகன் நிக்கிறாரு, ஜெயிச்சுவாரா? வாய்ப்பே இல்லை. இதுவரைக்கும் மக்களால் அவர் எங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்? கட்சியா பார்த்து எல்லா சீட்டும் கொடுத்துச்சு, வேலை தூக்குனாரு, விதை தூக்குனாரு. அண்ணாமலையில ஒரு டீம் இருக்கு தெரியுதா? பம்பிட்டாரு, எந்த இது வேண்டாம்னு. இன்னைக்கு என்ன பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா, அண்ணாமலை பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. தமிழ்நாட்டு பக்கமே வரல. பிஎஸ் கோயல் இருக்காருல்ல, பியூஷ் கோயல், அவர் உடனே மெட்ராஸ் வான்னு சொல்லி, ஏன் இன்னைக்குதான் அவனை 10 கோரிக்கை வச்சிருக்காரு அண்ணாமலைகிட்ட. அதுல முதல் கோரிக்கை நீங்க நிக்கணும் அப்படின்னு. அண்ணாமலை சொல்றாரு, எந்த சீட்டுமே ஜெயிக்காத சீட்டுகள் நான் எங்க இருந்து நிக்கிறது? ஆமா, அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. ஏற்கனவே நின்னவர் தானே அவரு. இது எந்த சீட்டுமே ஜெயிக்காது. நீங்க இப்ப நான் நின்னா அது எனக்கு இமேஜ் பிரச்சனை. இதை விட கேவலப்படுத்த முடியாது. நான் நின்று தோத்தேன்னா டோட்டலா என் தலைமையிலான இமேஜே போயிடும் எனக்கு. ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி கொஞ்சம் கிளுகிளுப்பா இருந்துச்சு. ஆமா, நினைக்க முடியாது. இப்ப அவர் பிஎஸ் கோயல் என்ன சொல்லிருக்காருன்னா, உனக்கு எந்த தொகுதி வேணும் நில்லு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. மலை சாஞ்சாலும் பிளஸ் தான், சாஞ்சாலும் நின்னாலும் பிளஸ் தாங்கிற மாதிரி தான் இருக்கு. நிக்கலனாலும் பிளஸ் தான், நின்னாலும் பிளஸ் தான். இப்ப எந்த தொகுதி வேணும்னு கேட்கறாருன்னா, அந்த 27ல எந்த தொகுதி வேணும் அதான் கொடுக்க முடியும். ஏடிஎம்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இனிமே அதுல இருந்தெல்லாம் கேட்க முடியாது. நீங்க அப்படின்னா 27லுமே தோக்குற தொகுதி அண்ணாமலை வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை தெளிவாக தான் நிக்கல, நின்றுதான் மாட்டிருக்கும். சரி, இதை விடுங்க. ஜிகே வாசனுக்கு 5 சீட்டு கொடுத்தாங்கல்ல, ஒரு சீட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், ஏங்க ஒட்டஞ்சத்திரம் கொடுத்துருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் சக்கரமணியோட கோட்டைங்க, மந்திரிங்க, ஒரு சிட்டிங் மந்திரிங்க. ஜெயிக்க முடியுமா? ராணிப்பேட்டை இஸ்லாமியர்களின் கோட்டை, அதுல போய் தாமரசரத்தில் ஜெயிப்பீங்களா? சைக்கிள் நிலத்திலாவது ஜெயிக்க முடியும். ஊர்ல எங்க ஜெயிப்பாரு அவரு? 5 சீட்டுமே ஜெயிக்க விட்டாரு. கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகனோட கோட்டை, எப்படி ஜெயிக்க முடியும்? இல்ல பாருங்க, இந்த 27 ஏடிஎம்கே காலி பண்ண மாதிரி இந்த 5 இது காலி. கூட்டணி தர்மம்ங்கிறது அறவே இல்லாம சீட்டு கொடுத்துருக்காங்க அண்ணாதிமுக. பிஜேபி எனக்கு பிடிக்காதுதான். ஆனா கூட்டணி தர்மம்னு ஒண்ணு வேணும்ல, அவங்களும் ஜெயிக்கணும்ல. ஜெயிச்சதுனால அவர் என்ன பிளான்? எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொன்னு சொல்லவா, எடப்பாடி பழனிசாமி டிஎம்பி கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்ட மாதிரி தான் தெரியுது. அப்படிதான் தெரியுது. ஏடிஎம்கே கேண்டிடேட் நிக்கிற இடமே டிஎம்கே கேண்டிடேட் வலுவா நிக்கிற இடத்துல ஏடிஎம்கே கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. எங்க ஜெயிப்பாங்க? இந்த 40 மந்திரிகள் இருந்தாங்கல்ல ஏற்கனவே, அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சேவூர் ராமச்சந்திரனுக்கு சீட் இல்லை. அவரெல்லாம் பில்லரியா மாப்பா. ஆமா சார், அவருக்கும் சீட் இல்ல. 2 வளர்மதி இருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி. ஒரு வளர்மதிக்கு சீட் இல்லை, அவங்க முன்னாள் மந்திரியா இருந்தவங்க தான், அவங்களுக்கு சீட் இல்லை. பழைய ஆளுகள ஒரு 7 பேரை தூக்கி விட்டாரு. 7 பேருமே ஸ்ட்ராங்கான நின்னா ஜெயிக்கிறவங்க தான். என்ன ஜெயிக்கிறவங்க தான். ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுன்னு சொல்றேன். டிஎம்கேட போட்டாரா இல்ல தங்கச்சிக்குள்ளே போட்டாரா தெரியல, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு.
ஆனால் இப்படியெல்லாம் சீட்டு யாரும் பிரிக்க மாட்டாங்க. டிஎம்கேல முத்து முத்தா கொடுத்துருக்காங்க சீட்டு. நீ தான் எம்எல்ஏ போ வீட்டுக்கு போ, நீ தான் எம்எல்ஏ வீட்டுக்கு போ, அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிக்ளேர் பண்ணிட்டாங்களே முத்து முத்தாகன்னு. இதுல கண்ணை மூடிட்டு ஒரு 234 தொகுதி கொடுத்துரு அறிவிச்சாரு பாருங்க சார். ஆமா, அதை பத்தி தனியா பேசணும்னு நினைச்சேன். இல்ல இதுலயே பேசுறீங்க. எங்க இருந்து வந்தாங்க இவங்கலாம்? அந்த கேண்டிடேட் எல்லாருமே தனித்தனி கேஸ் வேற. கிரிக்கெட் விளையாடுறது இல்லக்கா, நான் அந்த படத்துல ஆலயத்து வாயில வண்டி பிடிச்சி லாரி. ஆமா, அந்த பேர் பத்தி சத்யராஜ வடிவேல் மாதிரி. சத்யராஜ வடிவேல் ஏத்துற மாதிரி ஏத்திருக்காங்க. வா நீ வா நீ வா நீ வா. 234 தொகுதி சீட்டு கொடுத்தாச்சு. இதுல நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு தலைவன், நான் நிக்கிற தொகுதியில என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த கான்பிடன்ட் இல்லாத 2 தொகுதியில பணம் கட்டுவான். விஜய் 2 தொகுதியில பணம் கட்டிருக்காரு. பெரம்பூர் நாளைக்கு திருச்சியில கட்டுறாரு. திருச்சிக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. திருச்சி வந்து கே நேரு, மகேஷ் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ், திருச்சி சிவா. சொல்லுங்க திருச்சி கோட்டையை ஒருத்தர் இருந்தாலே மூச்சு முட்டை மூச்சு முட்டை முத்திர செல்ஃப்ட் அடிப்பாங்க. ஆமா, 3 பேர் திருச்சியை பொறுத்தவரை ஃபுல்லாவே மினிஸ்டர் தொகுதின்னு சொல்லுவாரு. ஆமா, மினிஸ்டர் தொகுதியில போய் நீங்க எப்படி மினிஸ்டர் தொகுதினா ஃபுல் ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அது இமேஜ் படுத்திடுறாங்க. சந்து பொந்து வரைக்கும் ஓட்ட அவங்களுக்கு கவரேஜ் ஆகும். அதுல போய் நிற்கிறாரு. சரி, பெரம்பூர்ல என்ன கணக்கு? சிறுபான்மையர் ஓட்டு போடுவாங்களாம். சிறுபான்மையர் இது எவ்வளவு பெரிய சீப்பான கணக்கு. இப்ப மட்டும் எங்க இருந்து ஜோசப் விஜய் இருந்தாரு. ஜோசப் விஜய் இப்ப மட்டும் எப்படி தெரியும்? நாலு ஜெய் ஜெய் இப்ப ஜோசப் விஜய். எவ்வளவு கேவலமான அரசியல் இல்ல, அவ்வளவு கேவலம். மலிவா போயிட்டு பாருங்க. அப்படி எப்படி இங்க பாருங்க, நான் வட சென்னையில வேணா நீங்க சொல்ற பிளாக்ல கிறிஸ்டியன்ஸை தழுவினவங்க இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே திமுக காரவங்க. அது முதல்ல தெரிஞ்சு. பாதிக்கு மேல அதிமுக காரவங்க. அதுல ஒரு பாதி பார்ட் ஆஃப் டைப்பு பகுஜன் சமாஜ் ஆம்ஸ்டாங்கோட குரூப். நீங்க எங்க இருந்து சீட்டு வாங்குவீங்க? சேர் பாபு இருக்கிறாரு அங்க, உங்களை எப்படி உள்ள விடுவாரு? டஃப்பா இருக்கும். மேயர் பிரியா இருக்கிறாங்க, எப்படி உள்ள விடுவாங்க? டஃப்பா இருக்கு. 2 ஆம்ஸ்டாங்கோட இறப்போட அனுதாப வலை ஒன்று இருக்கு. ஆம்ஸ்டாங் தனக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு அங்கே வச்சிருந்தார். உங்களை எப்படி ஓட்டு போடுவாங்க? போட மாட்டாங்க. நீங்க என்ன தலைகளாக உங்க இதை காமிச்சாலும் அங்கே மத அரசியல்லாம் எடுபடாதுங்க. நம்ம நாட்டில், நம்ம நாட்டை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்ட் அரசியலே பெருசாக எடுப்படுறது இல்லை. பெரிய பெரிய கம்யூனல் லீடர்ஸே அங்கங்கே போய் தோத்து போறாங்க. இதில் ஆலங்குளத்தில் ராக்கெட் ராஜா அறிவிச்சிட்டார். ஆலங்குளம் தொகுதியில். ஏன்னா ஏற்கனவே பழங்காட்டுப்படை ஹரிநாடார் நின்னார், 30,000 வாக்கு வாங்கினார். டிஎம்கே தோத்ததுக்கு முக்கியமான காரணமே அதுதான், அந்த ஓட்டு தான். இப்போ ராக்கெட் ராஜா நிற்கிறார். டஃப்பாக தான் இருக்கும். ராக்கெட் ராஜா வந்து அவர் பழங்காட்டுப்படைன்னு ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல, அதுக்கே அதெல்லாம் ஒரு லெட்டர் பேட் தானே. இண்டிவிஜுவலாகவே அவங்களுக்கு ஜாதி செல்வாக்கு தானே. ராக்கெட் ராஜாவில் ஓட்டு போட முடியும். வந்து நாமினேஷனுக்கே அப்படியே கேரவில் வந்து குப்பு குப்புன்னு இறங்கிட்டாரு. அவங்க டஃப்பாக தான் இருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், நீ ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன். ஈக்குவல் பணம். ராக்கெட் ராஜாட்டே கணக்கறியாத பணம் இருக்கு, அதுலேயும் அடிக்க முடியும், ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சார் அப்புறம் தூத்துக்குடியை பத்தி பேசணும்னு நினைச்சது சார். அங்க போட்டிருக்காங்க சார் ஒரு கேண்டிடேட் டிவிகே சார்பா, ஸ்ரீநாத்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த அம்மா பேர் என்ன பிரச்சனை பண்ணுச்சு? அஜிதா ஆக்னல். அஜிதா ஆக்னல். ஆமா, அதுக்கு சீட்டு இல்லையா? ஒடிய கைட்டு தூக்கி பேசு விஜய் போடாது போட. ஏன்னா அவங்க ரொம்ப செலவழிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. இங்க வந்து மெட்ராஸ்ல வந்து டைட்டா பிரச்சனை பண்ணாங்கல்ல. ஆமா, துளி கூட கண்டுக்கல சார் அவங்கள. என்னத்த சொல்றது, அவங்களுக்கு சீட்டு இல்லைன்னு அவங்க கத்திக்க வச்சுட்டாங்க. அவங்க எதிர்த்து வேலை செய்வாங்க. சரி, காங்கிரஸ் திமுக அடிச்சு கொண்டு சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஊழலை ஒழிப்போம்னாங்க. இவங்க பேர்ல ஊழல் இருக்கு, பெரிய சம்பவமே பண்ணிருக்காரு சார். ஆமா, பெரிய பெரிய சம்பவமே பண்ணவங்களும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி ஊழலை ஒழிப்பீங்க? நான் இங்க ஆல்ரெடி பிரச்சனைல இருக்கிறேன். இங்க வேண்டாப்பா, எப்பா நீ வேண்டாப்பா இந்த கட்சியில இருந்துக்கிற லெவல்ல இங்க வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு போய் சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப எப்படி நீங்க ஊழலை ஒழிக்க முடியும்? மாற்றுனா எது மாற்று? இங்க இருந்து இதை மாற்று. சங்கீதாவிடம் இருந்து திரிஷாவை மாற்று, திரிஷாவிடம் இருந்து அங்கிட்டு மாற்று, பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு மாற்று. அவ்வளவுதான் சார் மாற்று. இதுதான் மாற்று. உலகத்திலே ஐடில பெத்த பிள்ளைக்கு பெத்த அப்பா அப்பா கடன் கொடுத்தன்னு சொல்ல ஒரே ஆளு இருந்தாயா? இது வரைக்கும் நம்ம கூட அப்படி டாக்ஸ் ஃபைல் பண்ணலையா? பிள்ளைக்கு கடன் கொடுத்தோம்னு சொல்லி கணக்கு ரைட்டா. பையன் என்ன சார் நினைப்பேன், நம்பக்கான இப்படி இருக்கான்னு நினைக்க மாட்டானா? இவருக்கு பிறந்த பிள்ளை அப்படி நினைக்கல. என்னன்றது சரிதான், கரெக்ட் ரைட்டு தானேப்பா. இதே ஒன்று போட்டால் இப்படி எக்ஸல் டீ காப்பி வாங்குறது புசியானது வாங்கி கொடுத்தது. புசியானதுக்கு 300 ரூபா கடன் கொடுத்தேன். டீ காப்பி மாட்டை சாயந்தர நேரத்தில் வாங்க போகல, பொண்டாட்டி இல்லை சமையலுக்கு, கடைகளில் போய் வாங்கிட்டு வரணும்ல. வாட்டர் பாட்டில் கப்பு தான் வாங்க போகிறது, வண்டி வரணும் இல்லையா? சார் உங்கள் கணிப்பு பற்றி டிவிக்கு வந்து எத்தனை சீட்டில் வின் பண்ணுவாங்க? ஒரு சீட்டு ஜெயிக்காது. என்ன சார் பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு சீட்டு ஜெயிக்காது. விஜயும் தோப்பாரு. சரி, எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு ஷேரிங்? 6-7.
6 வந்துருமா கண்டிப்பா? 6% வாங்குவாங்க. அன்றைய சொன்னதுதான் இன்றும். என்றும் நான் மாறவில்லை, மாறவும் மாட்டேன். என் வீடியோ எல்லாத்தையும் நான் எலெக்ஷன் முடிஞ்சு போட்டு காமிக்கிறேன். விஜயெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் நினச்சிட்டு இருக்கேன் தேர்தல்னா திமுககாரங்க திமுக ஓட்டு போடுவாங்க, அதிமுககாரங்க அதிமுக ஓட்டு போடுவாங்க, அலையன்ஸ் உள்ளவங்க அப்படியே தான் ஓட்டு போடுவாங்க, மாற மாட்டாங்க. விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க. ஆனால் பூத்து போடுறவங்க திட்டுவாங்க. இவங்களோட கூட்டணி இச்சத்துக்கு போட்டுறானுங்க. அதான் மனசாட்சி. மனசாட்சிங்கிறது அதுதாங்க. ஓட்டு போடுவாங்க. டிவிக்கு யாரு போடுவா? போடுறவங்க யாருக்கும் ஓட்டே இல்லை சார். ஓட்டே இல்லை. இந்த நாள் பெரம்பூர்ல வந்து பிரச்சாரம் பண்றேன். எப்படி அது சுடு வெயில ஒரு ரொமான்ஸ் வருது. எங்க விஜயை பார்க்க முடியலையே, அப்படி இது வெயில் எரியுது. பின்னாடி இருந்து ஒரு அம்மா ஏதோ டிஎம்கே சதின்றாங்க சார். அவங்க அறிவு பேசிட்டு இருக்கு. அது எனக்கு என்னமோ அதெல்லாம் டிஎம்கே ஆள் பெரிய தெரியுதியா? இதை சொன்னா ட்ரோல் மெட்டீரியல் ஆகும்னு தெரியும். டிஎம்கே தான் காரணம். இந்த ஒரு படத்துல இந்த முன்னாள் மணி தமிழ் வந்து உள்ள சரக்கை போட்டு வந்து கமலஹாசனுக்கு இவங்க கல்யாணம் பண்ணாங்க. அப்போ வந்து ஜனகராஜன் ஒரு கேரக்டர்ல வந்து கலாட்டா பண்ண விட்ருவாங்க கல்யாணத்துல. எங்க பொண்டாட்டியெல்லாம் உங்க பொண்டாட்டியெல்லாம் படுக்காதீங்க சரக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லி சீதா பாடம் எடுத்துருவாங்க. ஒரு சின்ன சீக்வன்ஸ். சண்டை நடந்துகிட்டு இருக்கும் மேடையில. என் பொண்டாட்டி படுக்க மாட்டேறாயா ஜனகராஜ் ஃபுல்லா தண்ணியை குடிச்சிட்டு இப்படியே தான் உட்காந்துருப்பாரு. என் பொண்டாட்டி படுக்க மாட்டேறாயா, என் பொண்டாட்டி படுக்க மாட்டேறாயா, ஏ வேற பேசிட்டு என் பொண்டாட்டி படுக்க மாட்டேன். இதே திருப்பி திருப்பி சொல்லுவாரு அவரு. அது மாதிரி திமுக தான் காரணம். இங்க போனா டிஎம்கே, அங்க போனா டிஎம்கே, ஒண்ணு திமுக தான் காரணம். திமுக தான் காரணம். சத்தியமா சொல்றேன், திமுக காரணமாவே இருக்கலாம். இவ்வளவு மலிவான நேரம் அவங்களுக்கு இல்லையங்க. எல்லாம் பறந்துகிட்டு இருக்காங்க, எடுத்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பா எலெக்ஷன் ஒண்ணு வந்தா திமுக காரவங்க மாதிரி நீங்க ஒருத்தர் சந்திக்கவே முடியாது. பம்பரமா சொல்லுவாங்க. தேவைப்பட்ட பம்பரத்தை சுத்திட்டு போவாங்க. வைகோ சொல்லணும்னு நினைச்சுக்காத, ஒரு சுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்ல ஆரம்பிச்சதுங்க எல்லாம். நமக்கு அவங்க ஒர்க் பண்றத பார்த்தா பயம் வந்துருதுங்க. ஐயோ அண்ணா மணி 12 டயர்டா இருக்குங்க, உண்மையா 10 வார்டு இருக்குது, தம்பி வாங்க 10 வார்டு வார்டுல தான் உன்னை சேர்க்கணும், ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும். அந்த மாதிரி அலைவாங்க. அது எந்த கட்சியும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. 75 வருஷம் அப்படியே ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அரசியல்னா என்னன்னே தெரியாதுப்பா. அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சல இயக்கம். மக்களுக்கு எதுவுமே தெரியாது. திண்ணை பிரச்சாரம்னா என்ன, வீடு விட உட்காந்து ஓட்டு கேட்டாங்க. இவங்க ஒர்க் அவுட்டும் பாமக ராமதாஸோட ஒர்க் அவுட்டும் ஒண்ணு. ஈடு இணையற்ற உழைப்பு. இவங்கெல்லாம் என்னது ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. கூட்டத்தை கூட்டிட்டாக்க ஓட்டு போடுறாங்களா? இப்ப அண்ணாமலை இந்த கூத்து நல்லா தெரிஞ்சுதாங்க கேட்டுக்கிட்டாரு. இவன் நல்லா நம்மளை கோமாளி ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே ஒரு கோமாளி தான். இவன் பெருசா நினைச்சு பில்டப் பண்ணாதீங்க. ஏற்கனவே ஒரு காமெடி தான். அண்ணா வணக்கங்கண்ணா, இங்க பாருங்கண்ணா எல்பிஜினா லிக்விட் பெட்ரோலியம் கேஸுங்கண்ணா. இது வந்துங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்தியால இருக்குங்கண்ணா. ஆனா நமக்கு வந்து ஹார்மோஸ் தீவு வழியா வர்றது கப்பலுங்கண்ணா. அது கப்பலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கண்ணா. ஆனா ரிப்போர்ட்டர் ஒரு கேள்விதான், இந்த வருமா வராதான்னு தான் கேட்டாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஐபிஎஸ் இதெல்லாம் பாடம் நடத்தல. நாங்க இப்படிதான் படிப்போம். 20,000 புத்தகம் படிச்சதுல இப்படிதான் பேசுவோம். இங்க உட்காந்து பேசினா புரியாது, வீட்டுல போனாதான் புரியும். எம்ஏ பிளாஸ் வரல, இப்ப புரியாது, வீட்டுக்கு போனா புரியுன்னு இதேதான் விளக்கம் சொல்றாரு. எப்ப குருடு ஆயில்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் வெளிநாட்டுல இருந்து வருது. அது சுத்திகரிக்கிறது நம்மள்ட்ட இருக்கு. குருடா இல்லாம என்னத்தை சுத்திகரிக்கிறது, பானையா இல்லாம எங்கேருந்து குழம்பு வைக்கிறது, அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அது மாதிரி ஆனா இந்த தேர்தல் தோல்விங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னா இந்த பாஜக தலைவர்கள் தாங்கண்ணா. என்னைட்டு புடுங்கினாங்களா பதவியை, அன்னைக்கே நான் கோயிலில் போய் சாட்டை எடுத்து அடிச்சுட்டேங்கண்ணா, சட்டார் இது ஜெயிக்க மாட்டாங்கண்ணா அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க. அந்த கோயம்புத்தூர் பாஷை யாரையும் அவன் பேச மாட்டாங்க. நேக்கத்தை பேசுறது, கழுவுற மில்லு நழுவுற மில்லு, அண்ணாமலையெல்லாம் கொதிக்கிற மில்ல துள்ளுற மில்லு, தலைகளெல்லாம் அஞ்சு போட்டு குழம்புல கொதிக்க முடியல, அப்ப துள்ளி ஓடிப்படுறது. அந்த கதை இப்ப பிஎஸ் கோயில் பிடிச்சிட்டாரு. வா தம்பி வா, உனக்கு என்ன வேணும், நீ நிக்கணும், நடு ரோட்ல ஒண்ணு ஓட்டு கேட்கணும், நீ அசிக்கப்படணும், அதுதான்டா பாஜக தலைமைக்கு வேணும். இது நயினாரோட பிளான். இது கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் போறா அப்படிம்பாங்கல்ல, டே புட்டும் இல்லங்க பிடிச்சவனா இருக்கிறீங்களா. அவர் நின்று தோத்துட்டாருன்னா கண்டிப்பா ஒரு இமேஜ். ஆமா, ஏற்கனவே ஜெயிச்சு கீச்சாரு அவரு. இல்ல சார், இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம், அவருக்குன்னு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லைங்க அவருக்கு. அப்படிலாம் ஒரு தனிப்பட்ட ஆளு பின்னாடி எல்லாம் ஒரு தேசிய கட்சி எல்லாம் நிக்க மாட்டாங்க. ஒரு மாசு இருக்கு. அண்ணாமலை இப்ப தடிச்சு ஒரு வேற ஒரு கட்சியில போய் எம்எல்ஏ சீட் வாங்கியிருக்கலாம். அதிமுகவில் கொடுத்துருப்பாங்க. இது வாஸ்தவமான பேச்சு. அதிமுகவிலே சீட்டு கேட்டிருக்கலாம், எடல சேர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். உன் பொசாரித்தனம் கொண்டா பொங்க சோறு வேண்டான்னு தூக்கி விட்டு பிஜேபி போயிருந்திருக்கலாம். அப்பா நம்மளையும் பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ஆளு தானே. தொடர்ந்து பேசுவோம். தினமும் ஒரு அரசியல் அரங்கம் நாம் பேசுவோம். நன்றி.